வெண்முரசு. சொல்வடர்காடு 35. ஏழாம் காடு சாந்தீபனி. வாசிப்பது சந்தீப். பிருகதாரண்யத்தில் இருந்து கிளம்பி சாந்தீபனிக் காட்டுக்குச் செல்லும் வழி எங்கும் தருமனும் தம்பியரும் இளைய யாதவரையே எண்ணிக்கொண்டு சென்றனர். ஆனால் ஒரு சொல்லேனும் அவரைப் பற்றி பேசிக் கொள்ளவில்லை. அவரைப் பற்றி எண்ணும்போது எப்போதுமே எழுந்து வரும் உளெழுச்சியும் உவகையும் அப்போது உருவாகவில்லை. முன்பு எப்போதும் உணர்ந்திராத தனிமையும் நிலைகொள்ளாமையுமே வந்து மூடிக்கொண்டது. தருமன் அவரைப் பற்றி பேச எண்ணினார். துவாரகையில் என்ன நடந்தது? சால்வன் தோற்கடிக்கப்பட்டு விட்டானா? ஆனால் அவ்வினாவுக்கு விடையென வழக்கம் போல உள்ளம் பொங்கியெழும் ஒரு வெற்றிக்கதை சொல்லப்படாவிட்டால் வாழ்க்கையில் நம்பிப் பற்றிக் கொள்ள வேறேதும் எஞ்சியிருக்காது. அத்தருணத்தில் அவர் பெயர் ஒன்றே நீண்ட இருக்குகைப் பாதையின் மறு எல்லையின் ஒளிப்புள்ளியாகத் தெரிந்தது. அவர் விழைந்தது போலவே செல்லும் வழியில் ஒரு இசைச்சூதனை கண்டு கொண்டார்கள். பிருத்தாரண்யத்திலிருந்து கிளம்பி மரத்தடிகளிலும் காட்டிலமைந்த அறச்சாவடிகளிலும் இரவு தங்கி 18 நாட்கள் நடந்து சாமியகம் என்னும் காட்டில் அமைந்த அன்ன நிலையத்தில் உணவுக்காகக் காத்திருந்தபோது அவன் அவர்களுக்கு முன்னால் நின்றிருந்தான். பொழுதுபடிந்த உடலுடன் கந்தை என்றான மரவொரி அணிந்து சிக்குப்பிடித்த தலைமொழியும் தாடியுமாக நின்ற அவர்களை அங்கே உணவுக்கென நிறைவகுத்த எவரும் அடையாளம் காணவில்லை. கருணன் என்னும் அச்சூதன் மட்டும் திரும்பி நோக்கி, அந்த பேரிடலரும் உணவுக்காகவா வந்து நின்றிருக்கிறார் என்றான். பீமன், ஆம் சூதரே. இங்கு அன்னம் அளந்து வழங்கப்படவில்லை அல்லவா என்றான். அது உண்மை. ஆனால் அளவின்றி வழங்கப்பட்டால் நீங்கள் ஒருவர் உண்பதற்கான அன்னம் இக்காட்டில் இருக்காது என்றான் அவன். அஞ்ச வேண்டாம். நான் அளவுக்குட்பட்டே அன்னத்தை உண்பதாக உள்ளேன். என் உணவு காட்டில் அளவிறந்து கிடைக்கிறது என்றான் பீமன். அது நன்று. காட்டில் நீர் மான்களை வேட்டையாடுகிறீரோ? பீமன், காட்டெருமைகளை என்றான். கருணன் சற்று சொல்லின்று பின்பு, வாய்ப்புள்ளது. உமது உடல் அத்தகையது என்றான். பின்னர் எப்போதேனும் மான்களோ பன்றிகளோ சிக்குமென்றால் என்னையும் எண்ணிக்கொள்ளும் என்றான். அவர்கள் பனையோலை தொன்னைகளில் பருப்பும் கீரையும் கிழங்குகளும் அரிசியுடனும் வஜ்ரதானியத்துடனும் கலந்து வேகவைக்கப்பட்ட அன்னம் வாங்கிக் கொண்டு சென்று ஆலமரத்தடியில் வேர்ப்புடைப்புகளில் அமர்ந்தனர். 2 நாள் பசிக்கு சூடான அன்னம் அளிக்கும் இன்பம் நிகரற்றது என்றான் சூதன். ஆனால் சூடான ஊனுணவு என்றால் உயிரே எழுந்து நடனமிடத் தொடங்கிவிடும். பீமன், ஆம், ஊனை வளர்ப்பது என்றான். எனக்கு மானின் ஊன் பிடிக்கும். அவை உண்ணும் புல்லின் மணம் அவ்வூனில் இருக்கும் என்றான் கருணன். பன்றி ஊனை சிறு துண்டுகளாக வெட்டி உப்பு சேர்த்து வெயிலில் காயவைத்து வைத்துக் கொண்டால் கையில் கொண்டு செல்லும் உணவு அது. தீயில் வாட்டிக் கொழுப்பு உருக அப்படியே உண்ணலாம். தென்னகத்து பாணர் யாழில்லாமல் பயணத்துக்கு இறங்கக்கூடும். இது இன்றி இறங்குவதில்லை. அதற்கு சில பன்றிகளை உடன் கூட்டிச் செல்லலாமே என்றான் பீமன். ஏறிட்டு அவனைப் பார்த்த கருணன் வெடித்து சிரித்து புரைக்கேறினான். மீண்டும் புரைக்கேறி தடுமாற பீமன் அவன் தலையில் ஓங்கி ஒரு தட்டு தட்டினான். மூச்சு சீரடைந்ததும் அவன் கலங்கிய கண்களுடன், அதற்காக தலை சிதறுமளவுக்கா அடிப்பது என்றான். பெருமூச்சுடன், நீங்கள் எவர், எங்கு செல்கிறீர் என அறிந்து கொள்ளலாமா என்றான். நாங்கள் சாந்தீபனிக் காட்டுக்கு செல்கிறோம் என்றான் பீமன். அது இன்னமும் 8 நாட்கள் பயணத்தில் அல்லவா உள்ளது என்றான் சூதன். அப்படியா? நாங்கள் கேட்டுத் தெரிந்துதான் சென்று கொண்டிருக்கிறோம். சூதன், நானும் உங்களுடன் வரலாமென நினைக்கிறேன். உணவு குறைவின்றி கிடைக்கும் என்றான். நீர் எங்கே செல்கிறீர் என்றான் பீமன். உண்மையை சொல்லப் போனால் நான் அதை இன்னும் அறியவில்லை. ஊர்கள்தோறும் சென்று சலித்தேன். சரி, காடுகள் தோறும் செல்லலாமே என எழுந்தேன். துவைத்தக்காடு சென்றேன். அவர்கள் சொல்வதை நான் நாவில் ஏந்தியிருந்தால் பட்டினி கிடந்தே சாக வேண்டியதுதான் எனத் தோன்றியது. சிறந்த கதைகள் ஏதேனும் சிக்குமென்றால் ஒரு குறுங்காவியத்துடன் ஊர்களில் தோன்றுவேன் என்றான் கருணன். அன்னத்தை வழித்து உண்டுவிட்டு தருமனை நோக்கி கருணன், இவர் யார்? கல்வி நிலையில் இருந்து துரத்தப்பட்ட முனிவர் போலிருக்கிறார் என்றான். பீமன், இவர் அரியணையிலிருந்து துரத்தப்பட்ட முனிவர், யுதிஷ்டிரர் என்று பெயர் என்றான்.
என்று கருணன் வாயை பிளந்தான். கதைகளிலிருந்து இறங்கி வந்து விட்டீர்களே? ஐயோ, நான் முதல் முறையாக கதைகளில் பேசப்படும் ஒருவரை நேரில் பார்க்கிறேன். பீமன் எப்படி இருக்கிறார் என்றான். திரும்ப கதைக்குள் சென்று கொண்டிருப்பவர் போலிருக்கிறார் என்றான் கருணன். பீமன் நகைத்தான். ஓநாய் போல சிரிக்கிறீர். அப்படியென்றால் நீர் விருகோதரர். அந்தப் பெண் துருபதன் மகள். அவர் வில்விஜயர். அடாடா, ஏன் இது எனக்கு முன்னர் தோன்றவில்லை? நான் உடனே காவியம் எழுதியாக வேண்டுமே என்றான் கருணன். பீமன், கூச்சலிடாதீர். உமக்கு சிறந்த காவியங்கள் காத்திருக்கின்றன என்றான். நீங்கள் இப்போது எங்கிருந்து வருகிறீர்கள் என்றான் கருணன். பிருத்தாரண்யகத்திலிருந்து. சாந்தீபனிக் காட்டுக்கு செல்கிறோம். உமக்கு வழி தெரியுமா என்றான் பீமன். கருணன், சூதர்களுக்கு அனைத்து வழிகளும் தெரியும். அவர்கள் வழி தவறினால் அதுவே வழி என்றாகிவிடும் என்றான். நீர் அறிந்த வழி என்றால் எங்களுடன் வாரும் என்றார் தருமன். கருணன், அரசே, வணங்குகிறேன். தங்களை முனிவரென பார்க்கையில் ஜனகரை நினைவு கூர்கிறேன். அவரை அரச முனிவர் என்கிறார்கள் என்றான். தொன்மையைச் சுருட்டி கையில் எடுத்தபடி எழுந்து, ஏன் என்றான் பீமன். அவர் அவ்வாறு அழைக்கப்பட விரும்பினார் என கருணன் கைவிரல்களை நக்கியபடி சொன்னான். பாரதவர்ஷத்தின் சக்கரவர்த்தி என அத்தனை அரசர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அவர்களின் அவைச்சூதர்களால், அவர்களின் மஞ்சத்தரையின் சுவர்களுக்குள். அதைப்போன்ற ஓர் அழைப்பாகவே இதுவும் இருக்கும். அதை யாரோ கவிஞன் எழுதி வைத்துவிட்டான். சாந்தீபனி என்றால் அனைத்தையும் சுடரச் செய்வது என்று பொருள். நான் முதலில் அதைக் கேட்டபோது அங்கே காட்டுத்தீ எரிந்து கொண்டிருக்கும் என எண்ணினேன். பின்னர் சொன்னார்கள் அது மின்மினிகள் நிறைந்த காடு என. மின்மினி இருந்தால் நாகங்களும் இருக்கும் அல்லவா என்றேன். ஆம், அவையும் ஒளிவிடும் என்றார்கள். நஞ்சும் அதன் உணவும் ஒளிவிடுவதைப் பற்றி எண்ணிய போது மிகவும் வேதாந்தமாக அமைந்துவிட்டது. அதை ஏதேனும் முனிவருக்கு அளித்து நிகராக ஒரு கதையை பெற்றுக் கொள்ளலாம் என எண்ணுகிறேன் என்றான் கருணன். அவர்கள் காட்டுப்பாதையில் செல்லத் தொடங்கினர். பீமன் மரங்களிலிருந்து கனிகளையும் காய்களையும் கொண்டு வந்தபடியே இருந்தான். இத்தனைக்கும் பின்னரா நீங்கள் அங்கே உணவுக்கு வந்து நிறையில் நின்றீர்கள் என்றான் கருணன். நான் இத்தனை கனிகளை உண்டால் காதல் பாடல்களை அன்றி வேறெதையும் பாடாமலாகிவிடுவேன். தருமன், இங்கிருக்கும் காடு ஏன் சாந்தீபனி என அழைக்கப்படுகிறது என்றார். நான் கற்றறிந்ததை சொல்கிறேன். உண்மை என்பது பரவலாக அனைவராலும் ஏற்கப்படுவதனால் நாச்சொல் என நீடிப்பது. மக்கள் தங்கள் விழைவை சொல்லிச் சொல்லி நிலைநாட்டிக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு அதற்கு உதவுவதே சூதர்களின் கடன் என்றான் கருணன். அரசே, சௌனக குறுநிலையில் இருந்து பிரிந்து சென்ற 18 பிரிவுகளில் ஒன்று சாந்தோக்கிய மரபு. அதிலிருந்து பிரிந்து வளர்ந்த 7 பிரிவுகளில் ஒன்று என சாந்தீபனி மரபு சொல்லப்படுகிறது. முன்பு சாந்தோக்கியக் காட்டின் வேதச் சொல்லவையில் சகஸ்ரர் என்னும் இளைஞர் எழுந்து பிரிதிலாதது ஏன் தன்னை பிரிதெனக் காட்டுகிறது? அதற்குரிய விடையன்றி எதுவும் பொருளற்றதே என்றார். ஆசிரியராக அமர்ந்திருந்த 12வது ஸ்வேதகேது, மைந்தா, நோக்க எவருமே இல்லாத போதும் கன்னியர் அணி செய்து கொள்கிறார்கள். மைந்தர்கள் விளையாடுகிறார்கள் என்றார். அதன் பெயர் லீலை என்று ஸ்வேதகேது சொன்னபோது சகஸ்ரர் அது ஒரு சொல் மட்டுமே என்றார். அனைத்தும் சொற்களே என்று ஸ்வேதகேது அதற்கு மறுமொழி சொன்னார். அறிதலுக்கு நிகராக மானுடர் வைக்கத்தக்கது ஒரு சொல்லே. அச்சொல்லை எடுத்துக்கொண்டு அங்கு பிறிதொரு அறிதலை வைத்துச் செல்வதே பிறர் செய்யத்தக்கது. அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக சினந்த சகஸ்ரர் சாந்தோக்கிய குறுநிலையிலிருந்து கிளம்பிச் சென்றார். பிறிதொரு குறுநிலையை நாட உளங்கொள்ளாதவராக அவர் காட்டுப் பாதைகளில் கால்கள் கொண்டு சென்றது போல சென்று கொண்டிருந்தார். பல நாட்கள் அலைந்து அவர் சென்றடைந்த காடுதான் இன்று சாந்தீபனி என அழைக்கப்படுகிறது. அரசே, சகஸ்ரர் அதைக் கண்டது ஆடி மாத கருநிலவு நாளில். அவர் ஒரு காட்டின் விளிம்பை சென்றடைந்ததும் அங்கே இருந்த குரங்குகள் அனைத்தும் ஒரு திசை நோக்கி செல்வதைக் கண்டார். அங்கு நீரோ இன்னுணவோ இருக்கக்கூடுமென எண்ணினார். பின்னர் காட்டுப் பசுக்களும் மான்களும் அதே திசை நோக்கி சென்றன.
விலங்குகள் அனைத்தும் கூட்டம் கூட்டமாக மலையேறிச் செல்லக் கண்ட அவர் தானும் உடன் சென்றார். வளைந்து சுழன்றேறிய அப்பாதை அவரை ஒரு மலையுச்சியில் கொண்டு சென்று சேர்த்தது. அங்கே விலங்குகள் அனைத்தும் ஒன்றை ஒன்று நெருக்கியபடி மரங்களிலும் புதர்களிலுமாக காத்திருப்பதைக் கண்டார். அவை காத்திருப்பது எதுவென்றறியாமல் அவரும் அத்திசை நோக்கி விழி நாட்டி நின்றார். இருள் பரவத் தொடங்கியதும் அவர் தொலைவில் தரையும் வானும் சந்திக்கும் வளைகோட்டில் மெல்லிய நீல வெளிச்சத்தைக் கண்டார். அங்கொரு பெரிய ஏரி தேங்கியிருப்பதாக முதலில் எண்ணினார். ஆனால் வான் ஒளி அணைய அணைய அந்த வெளிச்சம் கூடியபடியே வந்தது. சற்று நேரத்தில் அங்கே காட்டுத்தீ எரிந்தணைந்து கனல் வெளி பறந்திருப்பதுல் தெரிந்தது. அவ்வொளி பச்சை நீரொளியா என விழியை மயக்கியது. குரங்குகள் ஊளையிடத் தொடங்கின. ஒன்றுடன் ஒன்று இணைந்து கொண்டு அவை எழுப்பிய ஊளை அறுபடாது வானில் எழுந்து வளைந்தது. அங்கிருந்த அத்தனை விலங்குகளும் ஒலி எழுப்பத் தொடங்கின. அவ்வொலிகள் அனைத்தும் கலந்து அந்த மலையின் கூக்குரல் என ஒலித்தது. அவர் கீழிறங்கி செல்லத் தொடங்கினார். வரையாடுகள் மட்டுமே செல்லத்தக்க மலைச்சரிவு அது. உள்ளத்தின் விசையால் இயக்கப்படும் அச்சமற்ற இளையோர் மட்டுமே அவ்வழி செல்ல முடியும். 7 நாட்கள் பயணம் செய்து அவர் அந்த காட்டை சென்றடைந்தார். அது ஒளிவிடுவது ஒரு விழியமயக்கோ என்னும் ஐயம் அவருக்கிருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் அணுகிச் செல்லும் தோறும் அந்த ஒளி மிகுந்தபடியேதான் வந்தது. அது இளநீல ஒளி எனத் தோன்றியது. செந்நிறமோ பச்சையோ என மாறி மாறி மாயம் காட்டியது. பேருருவம் கொண்ட மின்மினி அது என எண்ணம் குழம்பியது. கந்தர்வர்கள் மானுடரை ஈர்த்து அழிக்க வைத்த பொறியோ என்று அஞ்சியது. அந்தக் காட்டை அவர் காலையில் சென்றடைந்தார். அது ஒரு மாபெரும் நொதிச்சேற்றுக்குழி. அதன்மேல் விழுந்து மட்கிக் கொண்டிருந்த பெரிய மரங்களின் மீதன்றி எங்கே கால்களை வைத்தாலும் புதைந்து உள்ளிழுத்தது. நொதித்து குமிழி வெடிக்கும் சேற்றின் நீராவி வாடை பன்றி வாய்திறந்தது போல எழுந்தது. அங்குள்ள மரங்களெல்லாமே பெருங்கோபுரங்கள் போல எழுந்த அடிமரங்களுடன் கிளை விரித்து பச்சை கூரையை தாங்கி நின்றன. அவற்றின் வேர்கள் நீராடும் பாம்பு கூட்டங்கள் போல சதுப்புக்குள் மூழ்கி அப்பால் எழுந்து வளைந்து மீண்டும் மூழ்கிப் பரவியிருந்தன. அச்சதுப்பு முழுக்க மூழ்கிய யானையின் துதிக்கை குமிழ் போலவும், தளிர்விட்டெழும் வாழைக்கன்றின் கூம்பு முனை போலவும், ஆட்டுக்குட்டியின் இளங்கொம்புகள் போலவும், பசுவின் வால்மயிர் போலவும் மூச்சுவிட எழுந்த வேர்கள் பரவியிருந்தன. அத்தனை மரங்களிலும் இளநில நிறமான பாசிப்பரப்பு படர்ந்து மேலேறியிருந்தது. பெருமரங்கள் இடைவெளி விட்டு உருவான ஒளி கொண்ட வட்டங்களில் கிளைகளிலிருந்து கிளைகளாகப் பிரிந்த கள்ளிச் செடிகள் பசுந்தழல் போல செறிந்து மேலெழுந்திருந்தன. அங்கு பெரிய விலங்குகள் ஏதுமில்லை. கீரிகள், முயல்கள் போன்ற சிறு விலங்குகள் தரையில் விழுந்த மரங்களின் மீதும் சருகுக் குவைகளின் மீதும் மட்டுமே பாய்ந்து ஓடின. கிளைகளில் சிறிய கரும்பட்டு உடலும் வெண்ணுரைப்படர் முகமும் நீண்ட வாலும் கொண்ட குரங்குகள் சுண்டப்பட்டவை போல தெரித்துச் சென்று சிறுநுனிகளில் அமர்ந்து ஊசலாடி எக்கால ஒலி எழுப்பின. அணில்கள் கிளைகளில் நீர்த்துளிகளென தொற்றி நீண்டோடி வால் தெறிக்க ஒளிசெதுக்கும் ஓசை எழுப்பின. பறவைகளின் ஓசை தழைப்பசுங்கூரைக்கு மேல் ஓயாது ஒலித்துக் கொண்டிருந்தது. புதர்களுக்குள்ளும் சருகுக் குவைகளுக்குள்ளும் செம்போத்துக்கள் கொல்லன் துருத்தியென ஓசை எழுப்பி ஊடுருவி ஓடின. அங்கு ஒளிவிடுவது எது என அவரால் உணர முடியவில்லை. பெரிய மரமொன்றின் மேல் தொற்றி ஏறி அதன் உச்சிக்கவை ஒன்றில் கால் நீட்டி அமர்ந்தார். செல்லும் வழியில் பறித்துக் கொண்டு சென்ற கனிகளை அங்கு அமர்ந்து உண்டார். அந்த மரக்கிளையிலிருந்த பாசிப்படலம் அவர் உடலில் சாம்பலென பூசிக்கொண்டது. அது இருந்தால் கொசுக்கள் கடிக்காதென்று எண்ணி அவ்வண்ணமே விட்டுவிட்டார். அங்கு ஒளியுடன் கந்தர்வர்கள் வந்திறங்கக்கூடுமென எண்ணினார். அவர்கள் வரும்பொழுதுதான் விழித்திருப்போமா என ஐயுற்றார். அவர்களின் மாயையால் துயின்றுவிடக்கூடும். துயிலாதிருக்கவே தன் முழுச் சித்தத்தையும் குவித்தபடி அமர்ந்திருந்தார். இருள் பரவத் தொடங்கியதும் அவர் மெல்ல தன் உடல் ஒளிகொள்வதைக் கண்டார். திகைப்புடன் எழுந்து தன் கைகளை பார்த்தார். இளநீல பட்டுப் பரப்பாக அவர் உடல் மாறிவிட்டிருந்தது. வயிறும் கால்களும் மின்னத் தொடங்கின. தன்னைச் சூழ்ந்திருந்த மரங்கள் அனைத்தும் இளநீலமாக ஒளிகொள்ளத் தொடங்கிய போதுதான் அது என்ன என்று அவருக்குப் புரிந்தது. அந்த மரங்களின் மேல் படர்ந்திருந்த பாசியின் ஒளி அது.
கூர்ந்து நோக்கியபோது அதன் ஒவ்வொரு துளிப்பருவும் மிக மென்மையான ஒளியை வெளிவிட்டது. ஆனால் அவை இணைந்து அக்காட்டையே ஒளி கொள்ளச் செய்தன. அந்த ஒளியில் இலைப்பரப்புகளும் பளபளத்தன. சற்று நேரத்தில் கீழே சதுப்பு வெளியிலிருந்து பல்லாயிரக்கணக்கில் மின்மினிகள் எரிகனல் மேல் காற்றுப்பட்டது போல கிளம்பத் தொடங்கின. அவை எழுந்து இலைகள் மேல் அமர்ந்தன. காற்றில் சுழன்று நிறைந்தன. காட்டின் ஒளி செந்நிறமாகியது. விழிகொள்ளாத விம்மலுடன் அவர் அதை நோக்கி அமர்ந்திருந்தார். பின்னர் அந்த கள்ளுச்செடிகள் ஒளி கொள்ளலாயின. அவற்றுக்குள் பச்சை நிற ஒளியே சாரென ஓடுவது போல. அவற்றின் தண்டுகளுக்குள் அது ஓடுவதன் அலைகளை பார்க்க முடிந்தது. இரவெல்லாம் அவர் அந்த ஒளியில் விழிகளில் ஆத்மா நிறைந்திருக்க அமர்ந்திருந்தார். புலரியில்தான் துயின்றார். துயிலில் அவரது மூடிய இமைகளுக்கு மேல் வெயில் காசுகள் விழுந்தபோது அவர் ஒரு கனவு கண்டார். அக்கனவில் அவர் அறிந்ததன் அதிர்வில் உடல் நிலை தடுமாற கீழே விழுந்தார். அவரது ஒரு கால் மரக்கிளையில் சிக்கிக் கொண்டதனால் கீழே மரத்தடிமேல் விழாது தப்பினார். உடலெங்கும் சிராய்ப்புகளில் குருதி வழியும் போதும் அவர் மகிழ்ந்து சிரித்துக் கொண்டிருந்தார். அரசே, அவர் உருவாக்கிய கொள்கையை மகாலீலா சித்தாந்தம் என்கிறார்கள். இவ்விசும்பும் புணவியும் பிரம்மத்தின் விளையாட்டுக்கள். செயலுக்குத்தான் தேவையும் இலக்கும் உண்டு. ஆடல் ஆடலின் இன்பத்திற்கென்று மட்டுமே நிகழ்த்தப்படுவது. அது ஆடியும் கன்னியுமாகி தன்னை பார்த்துக் கொள்கிறது. சிம்மமும் மானுமாகி தன்னை கிழித்து உண்கிறது. புழுவும் புழுவுமாகி புணர்ந்து புழுவாகப் பிறக்கிறது. அலைகளினூடாக தன்னை நிகழ்த்திக் கொள்கிறது கடல் என்று அக்கொள்கையை சகஸ்ரர் முன்வைத்தார் என்று அவர்களின் நூல் சொல்கிறது. அனைத்தும் ஒளிபடும் காட்டுக்கு பாரத வருஷமெங்கிலும் இருந்து இன்று மாணவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை வேத மெய்மைகளையும் சாந்திபனியின் மெய்மையாக மாற்றிக்கொள்ள முடியும் என்கிறார்கள். அனைத்து மெய்மையாகவும் அது உருமாறவும் கூடும். ஏனென்றால் அது ஒளி. தான் தொடுவதையெல்லாம் தான் என்று காட்டும் பெருமாயத்தையே நாம் ஒளி என்கிறோம் என்றான் கருணன். சாந்திபனி கல்வி நிலையின் 108 கிளைகள் பாரதம் முழுக்க இருக்கின்றன. தெற்கே உஜ்ஜயினியில் இருக்கும் சாந்திபனி கல்வி நிலையில்தான் இளைய யாதவர் தன் மூத்தவருடன் சேர்ந்து கல்வி பயின்றார். அவர்கள் பிறிதொரு அன்ன நிலையத்தின் அருகே கட்டப்பட்டிருந்த கொட்டகையில் ஈச்சையோலை பாய்களில் அமர்ந்திருந்தனர். ஆமணக்கெண்ணெய் ஊற்றப்பட்ட கல்விளக்குகள் எரிந்த கொட்டகைக்குள் பலர் துயின்று கொண்டும் சிறு குழுக்களாக அமர்ந்து பேசிக்கொண்டும் இருந்தனர். பெரும்பாலானவர்கள் எளிய யாதவர்களாகவும் சூத்திரர்களாகவும் தோன்றினர். நாடோடிகளான சூதர்களும் அவர்களுள் இருந்தனர். அவர்களின் முழவுகளும் யாழ்களும் தலைமாட்டில் ஒலி மறந்து அமைந்திருந்தன. அவர்களை தருமன் நோக்குவதைக் கண்ட கருணன், சாந்திபனிக்காடுதான் வேதக் கல்வி நிலைகளில் அனைத்து கொடிகளும் தேடி வருவதாக உள்ளது. அது வேதக் கல்விக்கு குலம் நோக்குவதில்லை. வேதமெய்மை அனைவருக்கும் உரியதென்று எண்ணுகிறது. வேதம் நாடிவரும் பொதுக்குலங்களால்தான் அது இன்று பேணப்படுகிறது என்றான். ஆம், யாதவர்கள் மட்டுமல்ல, நிஷாதர்களும் கூட தங்கள் மைந்தர்களை சாந்திபனிக் கல்வி நிலைகளில்தான் சேர்க்கிறார்கள் என்றான். இப்புடவியின் அனைத்து உயிர்களும் ஒன்றுடன் ஒன்று பிணைந்துள்ளன என்றார் சாந்திபனி முனிவர். இங்குள்ள ஒரு சிறுபுழு அழியும் என்றால் அதை உண்ணும் ஒரு பறவை அழியும். அப்பறவையை நம்பியிருக்கும் ஒரு விலங்கு அழியும். கோடானு கோடி உயிர்கள் ஒன்றுடன் ஒன்று முழுமையாக தொடுக்கப்பட்டுள்ளன. இங்குள்ள உப்புகள் அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று கலந்துள்ளன. உப்புகளுடன் உயிர்கள் பின்னப்பட்டுள்ளன. அரசே, ஒன்றை ஒன்று சார்ந்தே இங்குள்ள அனைத்தும் செயல்படுகின்றன. தனித்திருக்கும் பெரும்பாறை கூட மழையிலும் வெயிலிலும் கரைந்து தன்னை செதுக்கிக் கொண்டிருக்கிறது. அவ்வாறென்றால் மெய்மை மட்டும் எப்படி தனித்தமைய முடியும்? இங்குள்ள எந்த மெய்யறுதலும் பொய் அல்ல, பயனற்றதும் அல்ல. அது எதனுடன் இணைய வேண்டியது என்பது மட்டுமே நாம் அறிய வேண்டிய வினா. ஒவ்வொரு உண்மையும் தனக்கு இணையும் எதிரும் ஆன பிற பல்லாயிரம் உண்மைகளுடன் இணைந்தே பொருள் கொள்கிறது. உயிர்களைப் போல உப்புகளைப் போல உண்மைகளும் பெருநடனமொன்றின் சிறு துளியசைவுகள் மட்டுமே. அதையே லீலை என்கிறார் எங்கள் முதலாசிரியர். பிருஹதாரண்யக மரபை நோக்குங்கள். நேதி நேதி என மறுத்துச் சென்று எஞ்சுவதே இறுதியுண்மை என்று அது எண்ணுகிறது. அது மறுத்துச் சென்ற அனைத்தும் ஒன்றுடன் ஒன்று கைகோத்து ஒற்றைப் பேருருவாக அவர்களை சூழ்கின்றன.
பின்னர் அவர்கள் நிகழ்த்துவது அந்த இறுதியுண்மையை படைக்கலமாகக் கொண்டு முடிவிலியுடன் ஒரு போர். பொருளில்லாத பெருநடனமே அதுவும். அரசே, இங்குள்ள அனைத்தும் பொருளின்மையின் பேரழகு கொண்டவை. கோடானுகோடி இணைவுகளும் பிரிவுகளும் விரிவுகளும் ஒடுங்கல்களுமாக நிகழும் இந்த விளையாட்டை உணர்ந்து கொண்டவன் விடுதலை கொள்கிறான். அரை நாழிகை நேரம் ஒரு சிறுநாய்க்குட்டியின் விளையாட்டை கூர்ந்து நோக்கி பொருள் கொள்ள முயல்க. சித்தம் சிதறிப்போகும். அதன் பொருளின்மை பேரலையாக எழுந்து வந்து எண்ணப் பெருவெளியுடன் மோதும். நம்மால் பொருளின்மையை தாழவே முடிவதில்லை. நாம் இங்கு ஒவ்வொன்றையும் எண்ணி அடக்கியிருக்கிறோம். பெயரிட்டு இலக்கமைத்து பொருத்திப் பொருள் அளித்து வைத்திருக்கிறோம். நம் சிற்றளவுக்கு அப்பால் உள்ளது இந்த நிகழ்பெருக்கு. பொருளின்மையின் கொந்தளிப்பு அது. அதை நோக்குபவன் முதலில் தன் சின்னஞ்சிறு உலகின் எளிய நெறிகளைக் கொண்டு அதற்கொரு பொருள் சமைத்து அளிக்கிறான். அதுவே அதன் மெய் என்று தன்னைச் சூழ்ந்தவர்களிடம் சொல்லிச் சொல்லி நிலைநாட்டுகிறான். அரசே, மெய்கண்டவன் ஏன் மெயிலமராமல் அதை தோளிலேற்றி ஊர்க்கோலம் செல்கிறான்? ஏனென்றால் அவன் தன்னைச் சூழ அம்மைமை திகழும் ஓர் உலகை அமைத்துக் கொள்ள விழைகிறான். அது அவன் கோட்டை. அதுவே அவன் சுற்றம். அவன் மொழி அது. அவன் மூச்சிழுக்க விழையும் காற்றுவெளி. பிறிதொருவன் தன்னை காத்துக்கொள்ள முயல்வதில்லை. காற்றில் வைத்து மணப்பொருள் என அவன் கரைந்து மறைகிறான். அவனைக் கரைக்கும் முடிவிலியை அறிய முடியாமையின் வெறிப்பு ஒளிரும் விழிகளால் நோக்கிக் கொண்டிருக்கிறான். யோகி அறியும் இருள் என்கின்றன அதை நம் நூல்கள். அவனை பரமஹம்சன் என்கின்றன. செத்தவன் போல் வாழ்பவன். அறிந்து கடந்து இல்லாமல் இருப்பவன் அவன். அரசே கீழ், அப்பொருளின்மையின் மையத்தில் பெருங்கொண்டாட்டமொன்று உள்ளது என்று கண்டு கொண்டவனே விடுதலை பெற்றவன். கொண்டாட்டங்கள் அனைத்தும் பொருளற்றவையே. பொருளற்றவை மட்டுமே கொண்டாட்டமாக ஆகவும் முடியும். இது லீலை. நிகழ்வுகளின் பெருவிளையாட்டு. நிகழ்வுகளை நோக்கும் பார்வைகளின் பெருவிளையாட்டு என்றார் சாந்தீபனி முனிவர். ஆகவே எந்தக் கொள்கையையும் எங்கள் மரபு விலக்குவதில்லை. எதனுடனும் மோதுவதும் மறுப்பதும் இல்லை. அனைத்தையும் உள்ளிழுத்துக் கொண்டு ஒற்றைப் பெரும்படலமென பின்னே விரிந்து செல்லவே முயல்கிறது எங்கள் கொள்கையை சமன்வயம் என்கிறோம். ஒன்றுக்கு முற்றிலும் நிகரெனப் பெரிதொன்றைக் கண்டு ஒன்றின் போதாமையை பிறிதொன்று நிரப்ப தன் இயக்க நெறிகளின்படி தானே வளர்ந்து செல்லும் முறை இது என்று சாந்தீபனி முனிவர் சொன்னார். உலகியலும் மெய்யியலும் தத்துவமும் காவியமும் வேட்டலும் துரத்தலும் என முன்னோர் முரண்பட்டவை என வகுத்த அனைத்தையும் ஒன்றென இணைத்து நோக்குகிறோம். எவ்வுண்மையையும் நிலைநாட்டுவதற்காக அல்ல, உண்மைகளென இங்கு வந்தவை அனைத்தும் உண்மையின் பகுதிகளே என அறிவதற்கே இங்கு மெய்யவை கூடுகிறது. அவர்கள் சாந்தீபனிக் காட்டின் நடுவே அமைந்திருந்த கல்வி நிலையின் மையக் குடிலில் அமர்ந்திருந்தனர். 100 நெய்யகல்களின் பொன்னிற இதழ்கள் மெல்ல அசைந்து கொண்டிருந்த அந்த நீள்வட்ட